இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச் பக்கத்துலேயே இருக்கும். என்ட்ரன்ஸ் 2 இலைகளை வைத்து வடிவமைச்சிருக்காங்க. இது அண்ணா திராவிட முன்னாள் கழகத்தின் சின்னம். வாங்க உள்ள போகலாம். முதல்ல நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்ஜிஆர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் இயற்பெயர் மருதூர் கோபால ராமச்சந்திரன். இவர் பிறந்த வருடம் 17 ஜனவரி 1917 பிறந்தார். இவர் மக்கள் திலகம், புரட்சித் தலைவர், நடிகர் மற்றும் தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் அரசியல்வாதியில் பணிபுரிந்தார். இவர் 1977 முதல் 1987 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணிபுரிந்தார். பிறகு 24 டிசம்பர் 1987 இவர் காலமானார். இவர் காலமான பின்பு அவர் 3வது மனைவியான VN ஜானகி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணிபுரிந்தார். பிறகு 1987 அண்ணா திராவிட முன்னாள் கழகத்தின் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் நினைவிடத்தை உருவாக்கினார். அவர் நினைவிடத்தின் சுவர்கள் ராஜாவின் கிரீடம் போல் வடிவமைத்தனர். இவர் தமிழ்நாட்டின் ராஜா என்று அதில் குறிப்பிடுகிறார்கள். இவர் நினைவிடத்திற்கு பின்னரே ஜெயலலிதா அம்மா சமாதியும் இருக்கிறது. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ 2வது யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜெயலலிதா அம்மா பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க பிறந்த தேதி 24 பிப்ரவரி 1948 பிறந்தார். இவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் நடிகை கூட. இவங்க ஆட்சி புரிந்த காலம் 1991 முதல் 2016 வரை ஆட்சி புரிந்தார். பிறகு 5 டிசம்பர் 2016 இவர் காலமானார். பிறகு 6 டிசம்பர் 2016 அண்ணா திராவிட முன்னாள் கழகத்தின் மூலம் அம்மாவுக்கு மெரினா கடற்கரையில் நினைவிடத்தை உருவாக்கினார். இவர் அம்மாவின் நினைவிடத்தின் சுவர்கள் ராணியின் கிரீடம் போல் வடிவமைத்திருக்கிறார்கள்.